ஹாய், நான் உங்கள் விஜய் அனுப்பமா அண்ட் வெல்கம் டு அட்டி டாக்ஸ். இன்னைக்கு நம்ம ஷோக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் தான் வந்திருக்காங்க. அண்ட் அவங்கள பற்றி சொல்லணும்னா ஷீஸ் அ டாக்டர் சுகன்யா சரவணகுமார். அண்ட் நார்மலாக ஒரு டாக்டர்னா காமா அப்படிதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இவங்க ரொம்ப எனர்ஜெட்டிக். அண்ட் ஏன் அப்படிங்கிறத நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் அனுப்பமா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நானும் சூப்பராக இருக்கேன். டீ கடையில எல்லாம் என்ன இன்வைட் பண்ணிருக்கீங்க? எனக்கு நமக்கு டீ இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டீ இருக்கு, இதோ இப்பவே போட்டு தரேன். தேங்க்யூ மேம். நீங்க டீ போடுவீங்களா? செமையா சமைக்கிறது அதை விட செமையா. ஓகே, இங்க வர எல்லாருக்குமே டீ சர்வ் பண்ணப்படும். அண்ட் அதே மாதிரி தான் உங்களுக்குமே டீ குடிச்சிட்டே நம்ம பேசலாம். கண்டிப்பா. இந்தாங்க சூடான டீ, சுவையான டீ அனுப்புமா கையில. இது இன்னைக்கு எனக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாருமே சின்ன வயசுல என்ன சொல்லுவாங்கன்னா இன்ஜினியர் டாக்டருங்கிறது ஒரு ஸ்டீரியோ டைப்பா இருக்கு இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது உங்களையுமே அப்படிதான் யாராச்சும் ஃபோர்ஸ் பண்ணி டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆனீங்களா, இல்ல ஹவு டிட் திஸ் ஜர்னி ஸ்டார்ட்? ஆக்சுவலி இதுல ஃபோர்ஸ் எதுவும் இல்லானோ. என்னன்னு கேட்டீங்கன்னா, அம்மா வந்து கைனகாலஜிஸ்ட். அம்மாவை பார்த்து இன்ஸ்பயர் ஆனதுதான். சின்ன வயசுல இருந்தே லைக் அம்மா கூட தான் ஃபுல் அண்ட் ஃபுல். நாங்க வந்து ஹாஸ்டல்ல வளர்ந்த கேர்ள்ஸ் நாங்க, நானும் எங்க அக்காவும் டூ கேர்ள்ஸ். ஸோ எங்க கான்வென்ட் வந்து கடலூர். ஸோ வீட்டுல இருக்கிற டைம் வந்து ரொம்ப கம்மி, ஹாஸ்டல் இல்லைங்களா? ஸோ எப்பயாவது தானே உங்களுக்கு சம்மர் ஹாலிடேஸ் அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ வீட்டுக்குன்னு போனா அம்மா பிஸியாவே இருப்பாங்க ஹாஸ்பிட்டல்ல. ஸோ அம்மா கூடயே இந்த அம்மா சாரியை பிடிச்சிக்கிட்டே சுத்துவாங்கல்ல, அந்த கேட்டகரி நானு. அப்ப அவங்கள டெய்ல் பண்ணிக்கிட்டே போறப்ப பாத்தீங்கன்னா டெலிவரி, பேபி இதெல்லாம் பார்த்தா எனக்கு அவங்க பண்றது வந்து ஆக்சுவலா அவங்களோட பிராக்டிஸ், த வே அவங்க வந்து ஆப்ஸ்டெட்டிக்ஸை பார்த்த விதம் எனக்கு ஒரு மாற்றமா இருந்தது. ஓகே. அதுக்கப்புறம் சாய்ஸ் வந்து எங்க அப்பாவோடது டெஃபினட்டா டாக்டர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்க 2 பேரையுமே வந்து டாக்டர்ஸ் ஆக்குனாங்க. அந்த மருத்துவத்தை பழகணும், மருத்துவத்தை கடைநிலை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் அம்மாவோட கான்செப்டே. அப்பாவோட வரிகள் என்னை ரொம்ப பாதிச்சது ஒன்னே ஒண்ணுதான், மருத்துவம் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுதாங்கிறத தாண்டி நீ வந்து இந்த மருத்துவத்தை மக்கள் கிட்ட, யூ ஷுட் டேக் த டாக்டர், இதை வந்து நீங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஃபீஸ் கொடுத்தா ஓகே, இல்லையா பிள்ளைங்களுக்கு புண்ணியம் அப்படின்ட்டு போயிடு. அந்த தாட் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அண்ட் அம்மா இஸ் ஆல்சோ லைக் தட். அந்த 5 ரூபாய் டாக்டர் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி அந்த பொட்டி மேல சத்தியமா சொல்றேன், 5 ரூபாய் டாக்டர் எல்லாம் இல்ல, மக்களுக்கான மருத்துவம், மக்கள் டாக்டர், அந்த மாதிரியான பேட்டர்ன்ல தான் நான் திங்க் பண்றேன். குறிப்பா நான் பிராக்டிஸ் பண்றது அன்பின் மருத்துவம், அவ்வளவுதான். மருத்துவத்தில் அன்பு, இதுலதான் அன்பு கலந்த மருத்துவம். அன்பு தான் என்னோட மிகப்பெரிய மருந்து, அப்படி கொண்டு போறேன். பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ் ஆக்சுவலி. அதுக்கே ஒரு சூப்பரான கைத்தட்டல் உங்களுக்கு. உங்க ஃபர்ஸ்ட் உங்க பேஷண்ட் நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க and how did you feel about it? ஃபர்ஸ்ட் பேஷண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அம்மாவோட ட்ரைனிங் தான். அவங்கள பார்த்து ஒரு ஹீரோயின் கணக்கா அப்படியே அட்மையர் பண்ணி அப்போ வந்து இந்த 4th இயர் வரும்போது நீங்க வந்து கேஸ் ப்ரீ கிளினிக்கல் இயர்னு ஒன்று இருக்கு. அப்போ நீங்க கேசஸ் பார்க்கலாம். ஒரு தடவையும் ஒரு டயக்னோசிஸ் புதுசா கண்டுபிடிக்கும் போது we start with medical, அப்புறம் மெடிசின்ஸ் லைக் டியூபர்குலோசிஸ் அந்த மாதிரி. obstetrics and gynecology comes late only. இது எடுத்த உடனே எங்களை கொண்டு போய் ஓஜில வைக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ட்ராக் பிடிச்சு வந்தாச்சு. அதுல டெலிவரி எல்லாம் கண்டக்ட் பண்ணும்போது என்னோட ஃபர்ஸ்ட் டெலிவரி இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு, மிஸ்ஸஸ் லாவண்யா. இன்னைக்கு அந்த குழந்தைக்கு என்ன வயசு? மேபி ஒரு 18 இருக்கலாம். ஓகே, that was in the year 1990. I don't know. That's very sweet. Pregnant women ன்னு சொல்றீங்க இல்லையா? அது வந்து ரொம்ப நம்ம நார்மல் பேஷண்ட்ஸாவே இப்ப என்னையே எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு ஒரு ஃபீவருக்கு டாக்டர் கிட்ட போறதுக்கு எனக்கு பயமா இருக்கும். ஐயோ ஊசி, அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் ஸ்மெல், அப்புறம் அந்த உள்ள போற அதுவே ஒரு மாதிரி தெரியல மேம். அது எனக்கு கொஞ்சம் பயம், எனக்கு அந்த சைடு எனக்கு கொஞ்சம் பயம். அந்த மாதிரி நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். அப்படி இருக்கும்போது நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க. அண்ட் மெயினா வந்து பிரெக்னென்ட் லேடிஸ் அப்படின்றப்போ அந்த எமோஷனலான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அவங்க எமோஷனலா வந்து ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ஹை டவுன்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி பேஷண்ட்ஸை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க? இங்கே திருத்திக்கிறேன், ஹேண்டில் பண்றதுக்கு அவங்க என்ன மெஷினா? ஓகே, என்னோட क्वेश्चனை நான் பாத்திடுறேன். ஓகே, அவங்கள நீங்க எப்படி மேம் எப்படி மேம் சொல்றது? அப்ப நீங்க அவங்க எப்படி டீல் பண்றீங்க இந்த மாதிரி பேஷண்ட்ஸ், எப்படி கைட் பண்றீங்கன்னு கைட். ஏன்னா பிரெக்னன்சி வந்து ஒரு அழகான ஒரு ஜர்னி. அந்த ஜர்னில போயிட்டு ஹேண்டில் பண்றதுக்கு அவங்க வந்து எதுவும் கொஸ்மஸா வேலை கிடையாது. சோ அவங்க நிஜமாவே நீங்க சொல்றது 100% உண்மை. பயம் இருக்குது இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ல. பிரெக்னென்ட் ஆனா சந்தோஷம் வந்து அந்த டபுள் லைன் பார்த்த உடனே எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஹாப்பினஸ் இருக்கோ அதே அளவுக்கு பயமும் இருக்கு. என்கிட்ட வரும்போதே மேடம் ஒரே வாமிட்டா எடுக்கிறாங்க, வேற என்ன நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? மசக்கன்னா அதுதாங்க, ஒரே மயக்கமா வருது, தூங்கிக்கிட்டே இருக்கிறாங்க, என்னங்க பண்ண எந்திரிச்சு ஃபுட்பால் மேட்ச் ஆகணும். ஸோ அந்த நாலேஜ் இல்லாம வாமிட்டிங் எடுக்கிறதுனால அவங்க உடனே வாமிட்டிங்கோட சைட் எஃபெக்ட்ஸ். ஓகே, எனக்கு வந்து வாமிட் எடுக்கிறதுனால ஒருவேளை குழந்தைக்கு வாட்டர் கண்டென்ட் போலனா அப்புறம் படி ஏறலாமா அவங்களுக்கு புரிய வைக்கிறேன்.
இந்த ஃபர்ஸ்ட் 3 மாசம் இதுதான் நடக்கும், செகண்ட் 3 மாசம் இதுதான் நடக்கும். நீங்க ரெண்டாவது என்ன நடக்குதுங்கிறத மறந்துடுங்க. ஃபர்ஸ்ட் இந்த 3 months நம்ம தள்ளுவோம். இப்படியே சொல்லிடுவேன், நீங்க இதுல என்ன நடந்தாலும் எனக்கு கன்சல்ட் பண்ணிட்டு என்கிட்ட நீங்க ஓப்பன் அப் பண்ணுங்க. இதுதான், இவ்வளவுதான். இது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி. இப்பெல்லாம் சி செக்ஷன் அப்படின்றத ரொம்ப நார்மலைஸ் பண்ணிட்டாங்க இல்லையா? ஏன்னா பெயின் இருக்குது, அதனால நம்ம இதை பண்ணிடலாம், எடுத்தோடனே அந்த ஆப்ஷன். அதாவது நார்மல் டெலிவரிங்கிறது, நார்மல் டெலிவரியை வந்து நம்ம பண்றதை தாண்டி நம்ம இது பண்ணிடலாமே, ஈஸியஸ்ட் ஆப்ஷன் ஆப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இது 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 வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? ஆக்சுவலி ஓப்பனாவே சொல்றானோ, என்கிட்ட அந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ல வந்தவங்க ஒரு 5% தான். ஓகே. வர்றவங்க எல்லாருமே நான் கொடுக்குற அந்த ஃபர்ஸ்ட் 3 months கைடன்ஸ்லேயே மென்டலி நான் அவங்கள ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் நார்மல் தான் ட்ரை பண்ணுவேன். அங்கேயே வச்சிடுறது ஃபர்ஸ்ட் பிளேட்லேயே. ஃபர்ஸ்ட் டீ சர்விங்க அதுதான், ஓகே, டிகாஷன் அதுதான், அதுக்கப்புறம் தான். அதுக்கப்புறம் நம்ம கலக்கிறது. நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, நீங்க தைரியமா இருக்கணும், பக்குவமா இருக்கணும், இந்த இதெல்லாம். அதுலயே வந்து மோஸ்ட் ஆஃப் தெம் அண்டர்ஸ்டாண்ட். இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு அந்த ப்ராக்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. எல்லாமே இருக்குது அவைலபிள் ஆன் தி பிளாட்ஃபார்ம். தட்னா கிடைக்குது இல்லைங்க சோஷியல் பிளாட்ஃபார்ம்ல. ஆனா அதுக்கான ப்ராக்டிக்கல் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஸோ அதுதான் நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ற ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஐ எம் ஆக்சுவலி ஒரு ஆப்ஸ்டடிஷியன் ப்ராக்டிசிங் நேச்சுரல் டெலிவரி ஒரு நார்மல் டெலிவரி ப்ராமிசிங் வே, அப்படிதான் நான் சொல்லிட்டு இருக்கிறது. என்ன டெலிவரியாவே இருக்கட்டுமே, இதுக்கு வந்து பார்ட்னரோட சப்போர்ட் ஒன்று இருக்கு இல்லையா? கண்டிப்பா. இப்போ வந்து இப்போ நார்மலா அந்த லேடிஸ் வர்றதை தாண்டி அவங்களோட ஹஸ்பண்ட்ஸா இருக்கட்டும், அந்த பார்ட்னர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து இந்த ஃபுல் ஜர்னில அவங்க இருக்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்? ரொம்ப இம்பார்ட்டன்டானோ. ஆனா என்னோட கன்சல்டேஷன்ஸ் வந்து நெவர் வித்வுட் த ஹஸ்பண்ட். ஓகே. ஆல்வேஸ். அதாவது அசைட் ஃப்ரம் கண்ட்ரியில இல்ல, வேற ஏதாவது ஒர்க் ஓரியன்டா மட்டும்தான் ஹஸ்பண்ட் இல்லைன்னா ஐ அக்ரி. இல்லைன்னா ஆல்வேஸ் பிகின்ஸ் வித் த ஹஸ்பண்ட் பை த சைடு தான். சிம்பிள் ரீசன், நியூட்ரிஷனை ஹேண்டில் பண்ணும்போது, டயட்டை ஹேண்டில் பண்ணும்போது என்கிட்ட மதர்ஸ் வந்து சாப்பிட்றேன் எத்தனை இப்போ சப்போஸ் நட்ஸே எடுத்துக்காங்களேன், அது ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு ஹேண்ட் பிக்ட் ஃபுட். அதம்மா நீங்கள் கரெக்டாக சாப்பிட்றீங்களாடா அப்படின்னு கேட்டால் சாப்பிட்றேன் அப்படின்ற அந்த ஒரு கொஸ்டின் மார்க்லேயே தான் இருக்கிறாங்க. மேடம் சாப்பிட்றேன், சாப்பிடல, இல்லை, ஆமாம், அதெல்லாம் கிடையாது. ஆனால் ஹஸ்பண்ட் வந்து கிடையாது, மேடம் அதெல்லாம் சாப்பிட்றது சும்மா சொல்கிறாங்க அப்படின்றாங்க. ஸோ ஃபில்டர் வந்து அங்கே தான் நடக்கும். ஹஸ்பண்ட்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ். செகண்டு, பெயின் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு எக்ஸசைஸ்க்கு நான் ஹஸ்பண்டுக்கு தான் நான் வந்து ட்ரைனிங்கு. இந்த இதெல்லாம் பண்றாங்களான்னு பாருங்க. இந்த எக்ஸசைஸை நீங்களும் சேர்த்து பண்ணுங்க. இந்த டயட்டை இப்போ சப்போஸ் இந்த பிரெக்னன்ட் மதருக்கு இது தேவைன்னா நீங்களும் இதை வந்து நீங்களும் சேர்த்து சாப்பிடுங்க. சரி, அவங்க சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது, சாப்பிட்டு தான் ஆகணும். அவங்க எக்ஸசைஸ்க்குன்னு எந்திரிச்சு லைக் ஸ்டெப் இன் பண்ணும்போது இவங்களும் ஸ்டெப் இன் பண்ணி தான் ஆகணும். ஸோ இட் இஸ் அ கம்பைன்டு ஜர்னி. எனக்குமே இந்த படத்துல எல்லாம் பார்க்கும்போது இந்த டெலிவரி சீன் பர்டிகுலரா வரும் இல்லையா, அதெல்லாம் பார்க்கும்போது அந்த கத்துறதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ நம்ம எல்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு நடக்க வேணாம் அப்படின்னு நானே யோசிச்சிருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது இது நிஜமா இந்த அவ்வளோ கத்துறது, ஐ ஈவன் ஹர்ட் லைக் ஒரு வீடியோவில் நான் பார்த்துருந்தேன், லைக் செகண்ட் ஹையஸ்ட் பெயின் அப்படின்றது வந்து டெலிவரி பெயின் தான் அப்படின்னு. ஸோ நீங்கள் அதை பற்றி என்ன சொல்ல வரீங்க? நான் அந்த செகண்ட் பார்ட் கொஸ்டினுக்கு நான் அப்புறம் வரேன். இந்த ஃபர்ஸ்ட் இந்த கத்துற பார்ட் சொன்னீங்களா, ஆமாம், பயங்கரமா எங்கள் லிவர் வார்டில் வேற லெவல்ல. ஓகே. கோயிலு கருங்கோயிலு மாமன் மன கோயிலு ராகம் பாடும் பாட்டாளி மயிலு இள மயிலு மாமன் கவை கோயிலு தானும் பாடும் கேட்டாலே. இத மாதிரி நான் தான் கத்திட்டு இருப்பேன். First of all, you have a very beautiful voice and நீங்க வந்து லேபர் மோட்ல பாடுவீங்களா? பாடுவேன். Tell me about it. Okay. எனக்கு ஓகே என்ன தெரியுமா, நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா, என்ன நீங்க பாட்டெல்லாம் பாடுற ஒரு டாக்டர் பாத்துமா அப்படியே கத்திய உள்ளார வச்சு தைச்சிட போற இப்படின்ட்டு எல்லாம் கமெண்ட்ஸ் வரும். ஆக்சுவல் ட்ரூத் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐ எனர்ஜைஸ் singing song, listening to song when you are in pain. Actually it is a proven music elevates pain from your body. இது proven. நம்ம தான் அதை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு பாட்டு கேட்கறதா இருக்கட்டும், இல்லை டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், ஐயோ இது வந்து ரொம்ப பாட்டு டான்ஸ்னு, அதாவது சும்மாவே நம்ம வந்து பாட்டு டான்ஸ் ஆடினா இப்படி பார்க்குறாங்க. இதில் கேர்ள்ஸ் ஆடினா பொம்பளை பிள்ளையாவா இருக்குது, அது பாட்டுக்கு பாட்டு டான்ஸு கூத்து இப்படின்னு போயிட்டு இருக்குது, இப்படின்ற ஃப்ரேம் தான் இன்னைக்கு இருக்குது. பட் அதெல்லாம் ட்ரூத் கிடையாது. உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, மியூசிக் வந்து இட்ஸ் எ ஹீலர். ஓகே.
அதுலேயும் இந்த சாஃப்ட் மெலடி ட்ராக் மியூசிக் அப்சல்யூட் ஹீலர். ஸோ லேபர் பெயின்ல இருக்கும் போது உண்மையாவே நான் டைவர்ட் பண்ணும்போது எவ்வளவு நேரம் நான் சொல்ல முடியும், மா இவ்வளவுதாம்மா வலிக்கும், பாப்பா இப்படிலாம் நீனு கத்தாத அப்படிலாம். ஸோ வி பிளே மியூசிக். பிளேயிங் மியூசிக் ஆட்டோமேட்டிக்லி எனர்ஜைசஸ் மீ. ஆட்டோமேட்டிக்கா நானும் சேர்ந்து பாட ஆரம்பிச்சிடுறேன். அப்போ நாங்க கம்யூனிகேஷனே பாத்தீங்கன்னா மதர் கிட்ட அப்படிதான் இருக்கும். சில மதர்ஸ் வந்து இன்னும் ஜாலி டைப். இன் பிட்வீன் பெயின்ஸ் வந்து அவங்களும் சேர்த்து பாடுவாங்க, மேடம் இந்த பாட்டு வேணாம் வேற ஒண்ணு போடுங்க. லேயர் இருப்போம்லாம் அங்க நடக்கும். இப்போ நீங்க பாடுறத ஹேண்டில் பண்றது ஒரு விஷயம், நீங்க இருக்கிற இதே ஜாய் இதே எனர்ஜெட்டிக்கா இது இவங்க லேபர் ஒர்க் வந்தவங்க இருந்து பாத்துருக்கீங்களா? ஐயோ நிறைய பேர் வேணும், நீங்க நினைக்காதீங்க அந்த மாதிரி. என் கூட லேபர் ஒர்க்ல டான்ஸ்லாம் ஆனவங்களாம் இருக்காங்க. சீரியஸ்லி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் லேபர் இஸ் லைக் மேனேஜபிள் பெயின். செகண்ட் half of laborல மாத்திரம் தான் உங்களுக்கு வந்து அந்த about to deliver zone இருக்கும் பாத்தீங்களா, அந்த 1 hour phase, அதுதான் unbearable pain. இப்போ நீங்க சொல்ற அந்த பெயின் ஸ்கேலுக்கு வர 1 hour அதுதான் unbearable of pain நம்மளால தாங்க முடியாதா? we are all tigress டா, புலி குட்டிகள் இல்ல. we are all tigress. okay, tigress can never be defeated. okay, tigress walks alone இல்லையா? see, women are நம்மலாம் destined to be strong. நம்ம இயற்கையிலே வலுவான ஒரு நேச்சர் நம்ம கிட்ட இருக்குது. வலி தாங்கும் மனப்பான்மை எப்போ வந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க? சரி, கொஸ்டின் நம்பர் 1. இப்ப நான் உங்களை ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இந்த வலி தாங்கும் மனப்பான்மை எப்ப நமக்கு வந்தது? அதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. அதான் சொல்றேன் இல்ல, நான் உங்களை மாதிரி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் கிடையாது. இதுக்கு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் இல்ல, வேணாம். உங்க கண்ணு போயிட்டு அந்த ரெட் ஃபுட் அது மேல சத்தியம் பண்ணுங்க, கையை வச்சு சொல்லுங்க, ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் வந்துரும். பீரியட்ஸ். எக்ஸாக்ட்லி. நார்மலாவே எல்லா பெண்களுக்குமே நான் இங்க வைக்கிற ஒரே கேள்வி, எவ்ரி மந்த் பீரியட்ஸ் வர டைம்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் டேவா இருக்கட்டும், ஒரு டான்ஸ் காம்படிஷன் டேவா இருக்கட்டும், அந்த டைம்ல நமக்கு அந்த மென்ஸ்ட்ரல் பீரியட்ஸ் வருது அப்படின்னு சொன்னா நம்ம அந்த டேட்ஸ் தள்ளி போயிட்டு இருக்கோமா, தள்ளி போட்டிருக்கோமா, இல்ல அதுல பங்கேற்று இருக்கோமா? கண்டிப்பா பார்ட்டிசிபேட். எக்ஸாக்ட்லி. பாருங்க, நீங்களே அழகா சொல்றீங்க. அப்ப உங்களுக்கு எங்க இந்த வில் பவர் வருது? உங்க மனசுல இருந்து. நான் இன்னைக்கு இந்த கேம்ல விளையாட போறேன், இது ஏதோ ஆயிட்டு போகுது, அந்த 1 hour நான் வந்து ஓடிட்டேனா போதும், அந்த 1 hour நான் வந்து அந்த பாஸ்கெட் பால் விளையாடிட்டேனா போதும், எனக்கு அந்த நம்ம கப் அடிச்சா போதும், இவ்வளவுதான். அவ்வளவுதான். நீங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ற விதமே இட் இஸ் வெரி வெரி நைஸ். இல்ல, யதார்த்தமா அதுதான். சோ இன்னைக்கு பிரெக்னன்ட் ஆன நாளைக்கு வழியை எதிர்பார்க்கிற அப்படிங்கறது இயற்கையில பெண்கள் உருவாக்கப்படவில்லை. லேபர் பொறுத்தவரையில ஒரு மித் that people talk about, and அது பார்த்து இது இந்த ஒரு மித் வந்து நான் கேட்டாலே எனக்கு ரொம்ப சிரிப்பா வருதுயா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? என்னத நினைக்கிறீங்க? one thing, லேபர் பொறுத்த உடனேவா இல்ல பிரெக்னன்சி பொறுத்தவா? பிரெக்னன்சி, லேபர் எல்லாமே, டெலிவரி எதுவா இருக்கலாம், ரிலேட்டட் டு பிரெக்னன்சி வெச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப நான் டெய்லியுமே கேக்குறது, மேடம் லெஃப்ட் சைடு தான் ஒரு கணிச்சு படுக்கணும், மல்லாந்து படுத்து திரும்பி உட்காந்து திருப்பி படுக்கணும், இது என்னடா ப்ராசஸ்? தூக்கத்துல நீங்க திரும்பலாம், ஓகே, ஆனா அந்த தூக்கத்துல இவங்க ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கோ லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கோ திரும்பணும்னா திரும்பி உட்காந்துட்டு திரும்பவும் திரும்பணுமா? இது என்ன ப்ராசஸ்ன்னு தெரியல. ஏன்னா டைரக்டா திரும்பிட்டா குழந்தையும் திரும்பிக்குமா, சுத்திக்குமா உள்ளார? ஆக்சுவலி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ப்ளீஸ் அது சைபர் வேணாம் இதுல. அந்த மாதிரி அது அந்த பேட்டர்னே அங்க இல்ல. ஓகே, திரும்பி படுத்தா பாப்பா அது இல்லடா, சீரியஸா சொல்றேன், அது இல்ல. நீங்க வந்து ரொட்டேஷன் வந்து பேபி வந்து டிசைட் பண்ணிட்டு வாட்டர் கண்டென்ட் வச்சு, அது வாட்டர் கண்டென்ட், நஞ்சு கொடி, கார்ட் லென்த், மதரோட ஓம் ஸ்ட்ரக்சர், அதை வச்சுதான் ரொட்டேஷன் நடக்குமே ஒழிய மேடம் மதர் திரும்பி படுத்தாலும் ஒண்ணுமே கிடையாது. அது கேட்டுனாவே எனக்கு மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆஸ்பைரிங் டாக்டர்ஸ்க்கு நீங்க கொடுக்குற டிப்ஸ்னா என்ன கொடுப்பீங்க மேம்? இப்பதானே 3 கொஸ்டின், அதெல்லாம் பயங்கரமான கேள்வி. நானும் வரிகளா மனிதம் மருத்துவம் என்னென்னமோ தமிழ்லாம் பேசி அழகா சொன்னா. ஆஸ்பைரிங் டாக்டர்ஸ் வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். என்ன ஓனர் டீ போட்டீங்களா இல்லையா? நான் போட்டு கொடுத்துறேன். நீ எங்க போன? கெஸ்ட் அப்பப்பதான் வருவாங்க. ஆமா, அப்பப்போ நீங்க வந்து டீ போட்டா தானே வந்து கத்துக்க முடியும். எவ்வளவு நாள் தான் என்னையே நம்பிட்டு இருப்பீங்க? இவன் தான் மேம் இங்க டீ மாஸ்டர். பார்த்தா டீ மாஸ்டர் மாதிரி தெரியல. டீ சாப்பிடல இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க மாஸ்டர் ப்ளீஸ், கொஞ்சம் ஏலக்காய் தூக்கலாம். அப்படி ஒரு டீ. அனு வந்து எனக்கு மாஸ்டர் அன்பு எல்லாமே சேர்த்து. அன்பின் மருத்துவம் இப்பதான் மாஸ்டர் நான் பேசுறேன். அன்பின் மருத்துவம் தேநீரோட தான் மேம். தேநீரோட ஆரம்பிக்கலாம். அழகான தேநீர் தருவாப்ல. ஸ்பெஷல் தேநீர். வாய் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. நானும் டாக்டரேட் வாங்குறேன் டீ. கிளாஸ்ல கத்து கிளாஸ்ல கொடுக்குறீங்களா? சூப்பர். நானும் டீல டாக்டரேட்லாம் வாங்கிருக்கேன் மேம். அப்படிங்களா டாக்டர்? ஓகே மாஸ்டர், நான் சொல்லல டாக்டர். டீ நல்லா இருக்கு, கிராம்பு அன்பு அனைத்தும் இருந்து குடிச்சே பார்க்கல. ஏன் மேம் இப்பலாம் பண்றீங்க? குடிச்சு ஸ்மெல் சொல்றாங்க. ஆமா, வாசனையே அப்படி தூக்குது. மாஸ்டர் பேசுறதுனால தான்
அவன் இவ்வளவு ஜாஸ்தி இல்ல, பேசுறான் அது அவங்க மாஸ்டர் அப்படி பேசுறது சகப்பு போட்டி அங்க இருக்குது. இந்த பெட்டி நெக்ஸ்ட் டைம் இருந்து வேணாம்ன்றாங்க. இது எடுத்து வச்சிடலாம். ஓகே மேம், அதான் நான் கேட்டது என்னன்னா ஒரு டாக்டருக்கு இருக்கிற குவாலிட்டி. நான் இப்ப என்ன கேக்குறேன்னா, இப்ப ஆஸ்பைரிங் டாக்டர்ஸ் நிறைய பேர் டாக்டர் ஆகணும்னு நினைக்கிற குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன நீங்க ஓகே, சொல்ல விரும்புறீங்க? அவங்களுக்கு எல்லாம் நான் சொல்றது நெவர் கிவ் அப். அதாவது எது மருத்துவம் வந்து இந்த டீ சூப்பரா இருக்கு, இருந்தாலும் கையில சூடா இருக்கு, இப்படி வச்சுக்கிறேன். மெதுவா குடிச்சுக்கலாம். ஓகே, நீங்க எத்தனை டீ கேட்டாலும் கொடுக்க நாங்க ரெடி. சூப்பர். மாஸ்டர் வந்துட்டாருல்ல, இனிமேட்டு எனக்கு என்ன முறுக்கு பக்கத்துல எல்லாமே வச்சிருக்கீங்க. பக்கத்துல எல்லாமே சாப்பிட்டு பார்த்து சாப்பிட்டே பேசுங்க. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க மேம். ஓகே, தேங்க் யூ. சாப்பிட்டுக்கிட்டே டீ. ஓகே, போகும்போது மட்டும் அவங்க கணக்குல நான் கடைசியில சகப்பு போட்டிக்கு நான் தான் இன்னைக்கு பரிசா இல்லையா? அஸ்பைரிங் டாக்டர்ஸ்க்கு நான் சொல்றது நெவர் கிவ் அப் தான். நீங்க ஒரு மாடல் வச்சிருப்பீங்க இல்லையா, இதுவா ஆகணும்ட்டு. அந்த அந்த இப்ப நீங்க வந்து ஒஜிஷியனா ஆகலாம், இல்ல ஆப்தமாலஜிஸ்ட் ஆகலாம். அந்த இது நீங்க அந்த ஹோல்ட விட்டே கொடுத்துறாதீங்க, யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. டாக்டர் ஆயிட்டு நீங்க உங்களோட மருத்துவத்தை நான் சொன்னதுதான் மக்கள் கிட்ட கொண்டு போங்க, மனிதநேயத்தோட கொண்டு போங்க, அன்போட கொண்டு போய் சேருங்க. நீங்க மக்களை தேடி போகவே வேண்டாம், அவங்களே உங்களை நோக்கி அன்பு அள்ளி அள்ளி உங்ககிட்ட கொடுப்பாங்க. ரிவர்சல் தான் அது. என்ன மாஸ்டர் டேட்டா சிரிச்சீங்களா? இல்ல இல்ல இல்ல, அள்ளி நானும் வட்டிங்க, அள்ளி வந்து இல்ல, நீங்க சிரிச்சது எனக்கு கேட்டுச்சு. அள்ளி நானும் வட்டி சக்கரை போடு, அள்ளி நானும் சக்கரை வாங்கினா சக்கரை வாங்கணும், கல்லால இருந்து காசு எடுத்து இப்ப இல்ல அப்புறமா. ஓகே, அதான் எவ்வளவு குழந்தைங்கன்னா பிடிக்கும். and ஒவ்வொரு தாட்டியும் அந்த பிறக்கிற நியூ பார்ன் பேபியை கையில எடுக்கும் போது how would you feel about it? கடவுளை கையில நேர்ல பார்த்தா எப்படி இருக்கும்? பறப்பீங்களா இல்லையா? அதேதான். குழந்தைய கையில எடுக்கும் போது லிட்டரலா நான் வந்து பறப்பேன். என்னால அந்த ஏர்த்தி அந்த ஃபீல் வந்து என்னால எக்ஸ்பிளைனே பண்ண முடியாத ஒரு உணர்வு. நியூ பார்ன் பேபிஸ் இருக்கிறத தாண்டி இப்போ டெலிவரிக்கு வர பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த மதர்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? தயவு செய்து பிரெக்னன்சியை காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறேன்ற நகர்வுக்கு நோக்கி அதை தெரிஞ்சுக்கிறேன், இதை கத்துக்கிறேன், கால் வீங்கினா என்ன, தலை வலிச்சா என்ன, முதுகு வலிச்சா என்ன, இடுப்பு வலிச்சா பிரசவ வலியா, 7ஆம் மாசம் இடுப்பு வலிச்சா குறப்பிரசவம் ஆகுமா, இந்த மாதிரியான கேள்விகளை விடைகளை தேடாதீங்க. உங்களோட ஆப்ஸ்டிஷன் அவங்கள நீங்க ட்ரஸ்ட் பண்ணுங்க. நாங்க இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான். நீங்க ஏங்க கஷ்டப்படுறீங்க, நீங்க ஒய் அப்படிங்கிற மாதிரி தான். மாஸ்டர் டீ போடுறாரு, நான் போய் எனக்கு சொல்லித்தாங்க, நான் எப்படி எந்தெந்த டிகாஷன் ஏன் மாஸ்டர் எனக்கு அந்த ஒரு ப்ரொஃபஷனை கூட விட்டு கொடுக்க மாட்டீங்களா? இந்த ப்ரொஃபஷனுக்கே நிறைய பேர் வந்து டாக்டரேட் வாங்கிருக்கீங்க. எனக்கு கொஞ்சம் ஸ்டூடெண்டா எடுத்துக்கங்க மாஸ்டர். டாக்டரேட் நீங்க தான் நல்லா டீ போடுறேன்னு சொல்லிட்டீங்க. இல்ல, நான் மாஸ்டர் அளவுக்கு டாக்டரேட் படிக்கலையே. ஜோக்ஸ் அபார்ட், பட் தென் இட் வாஸ் வெரி வெரி நைஸ் டாக்கிங் டு யூ. நான் இப்ப சொல்லிடுறேன், லைக் எப்படி சொல்றது, நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் நீங்க பேசின எல்லாமே எனக்கு மைண்ட்ல அப்படியே ஞாபகம் இருக்கு. நீங்க அன்பின் மருத்துவம்னு சொன்னதாகட்டும், மனிதநேயத்தோட ஒர்க் பண்றதுன்றதாகட்டும், எவ்ரி உமன் இஸ் a tigress சொன்னதாகட்டும், தட் இஸ் லைக் எனக்கு அந்த டைக்ரஸ் சொன்னது இன்னுமே மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. ஏன்னா நான் ஹார்ட் ஒர்க் நீங்க பார்த்த கோணத்துல நான் பார்த்ததே கிடையாது. நான் வந்து ஓகே நிஜமாவே நம்மளால முடியலதான் போல அப்படி நான் விட்டது உண்டு. அண்ட் பீரியட்ஸ் பெயின் வரும்போது கூட நமக்கே இப்படி நடக்குது, மேபி நம்ம மற்றவங்களை விட எனக்கு பெயின் ஜாஸ்தி இருக்கா, இந்த மாதிரி நான் நிறைய, அதாவது சொல்ல முடியாத அளவுக்கு நான் ஒவ்வொரு குட்டி குட்டி விஷயத்தையும் நான் அவ்வளோ ஓவர் திங்க் பண்ணிருக்கேன். பட் எண்ட் ஆஃப் த டே யுவர் டைக்ரஸ் அப்படின்னு சொன்னது இட் இஸ் லைக் என் மைண்ட்ல அப்படியே நிற்குது. அண்ட் வெரி வெரி தேங்க்யூ ஃபார் கம்மிங் டு அவர் ஷோ அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி டு ஹேவ் யூ ஹியர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் அனு மாஸ்டர், ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ. இந்த சகப்பு போட்டியை கொடுத்துட்டீங்கன்னா போதும், இந்த போட்டியோட நான் போயிடுறேன். சரிங்களா? தேங்க்யூ.